ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்மர் மெடிக்கல் போர்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னா அதற்கான போஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா குரூப் பி அண்ட் சி கேட்டகரி. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ அதோட டீட்டெயிலெலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்டு இல்லை அந்த எக்ஸாம் பற்றின ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயில் வைஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வரும் இல்லையா அப்டேட், எக்ஸாமுக்கான அப்டேட் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வரும். www.jipmer.puducherry.government.in இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து புதுச்சேரியில் இருக்குது. ஸோ ஜாபும் உங்களுக்கு அங்கே தான் வரும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து நீங்கள் இங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ டைமும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ எப்போ வந்து இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னா 14th ஓப்பன் ஆயிருக்கு. 14ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ முடியுது, அப்ளை பண்ணுற டேட் எப்போ முடியுதுன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்தில் 13ஆம் தேதி தான் முடியுது, ஈவினிங் 4:30யோட. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தோன்னா ஜிப்மர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டு, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஸோ ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 3 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசன் அதுக்கு வந்து 2 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூரோலஜியில் வந்து 1 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. நர்சிங் ஆஃபீஸர் வந்து 60 போஸ்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து 3 போஸ்ட்டு. எம்டிஎஸ் கோப்லரில் வந்து 1 போஸ்ட். ஓவராலாக வந்து 70 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஸ்டெனோகிராஃப் கிரேட் 2ல் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சான்சஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் எம்டிஎஸ் கோப்லருக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஸோ ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து மெயினாக என்ன படிச்சிருக்கணும்னா மாஸ்டர் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னா மஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு எஜுகேஷன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான சேலரிஸ் பார்த்தோன்னா 35,400 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனுக்கு பார்த்தோன்னா என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா டிகிரி இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிகிரி இன் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் அதில் ஏதாச்சும் முடிச்சிருக்கணும். வித் பிஜி வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் 2 years. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தோன்னா 35,400. ஓகேங்களா? 7th பே மேட்ரிக்ஸில் தான் வரும். தென் அடுத்த போஸ்ட் பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் யூராலஜியில். ஸோ இவங்களும் வந்து சேம் மெடிக்கல் ரேடியேஷன் டெக்னாலஜியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ரேட்டிங் அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிஎம் இமேஜ் இன்டென்சிஃபையர் மெஷின்ஸ் இன் யூராலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ ஹாஸ்பிட்டல். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படி இல்லைன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் இன் யூராலஜி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கான சேலரி வந்து 35,400 தான், சேம் தான். ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 35 years வரைக்கும் அப் டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தோன்னா நர்சிங் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்ட் ஆஸ் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அண்டர் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆக்ட் 1947 எனி ஸ்டேட் நர்சிங் கவுன்சில். அதாச்சும் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கான சேலரி வந்து 44,900 to 1,42,400. இவங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தோன்னா 35 years. ஓகேங்களா? ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்கிறது. 60 போஸ்ட் கிட்டக்க வந்து இந்த போஸ்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நர்சிங் வந்து படிச்சிருக்காங்கன்னா மர்ஸாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நர்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தோன்னா வெறும் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரி வந்து ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான சேல்ரி பார்த்தோன்னா 25,500. அண்ட் தென் உங்களுக்கான ஏஜ் பார்த்தோன்னா 27 yearsக்குள்ளே வந்து இருக்கணும்.
தென் அடுத்து பார்த்தோம்னா எம்டிஎஸ் கோப்லர். ஸோ இதுக்கு வந்து 10th வந்து படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 18,000. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 27 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து எல்லாருக்குமே சான்சஸ் இருக்குது. 10th படிச்சிருந்தா ஓகே, 12th படிச்சிருந்தா ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து நர்சிங் படிச்சிருந்தா ஓகே, டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா வந்து காமனாக இருக்கிறது தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஹோம் பேஜுக்கு போய்ட்டு லாகின் பண்ணி அதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் www.jipmer.puducherry.government.in தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்தோன்னா அண்டர் ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தோன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தோன்னா 1500, அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தோன்னா 1500, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 1200, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து நினைப்பாங்க ஃபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இதுக்கு யாருமே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி சான்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதாங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்னா கூட வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட கீழே கமெண்டில் கொடுங்க. தேங்க்யூ.